ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் ஆரி விங்ஸ்வல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட நெக் டிசைன் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ்க்காண்டி, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணால் உங்களாலேயும் இந்த டிசைன் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ, சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நீடில் வந்து பார்த்திங்கன்னா 14 நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து அழகா ஜரியில் டபுள் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ஜரியில் டபுள் செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ் பேரில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம செம்மையாக வந்து கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மேம், எங்களுக்கு வந்து பிகினர்ஸ் கிட்ஸ்லாம் வந்து கொடுப்பீங்களா? சாரி ஸ்டாண்ட் வந்து கொடுப்பீங்களா? கார்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ ஆரி மெட்டீரியல்ஸ்லேருந்து ஆல் இன் ஆல் வந்து எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும், அதோட என்னோடய ஆரி விங்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கும் வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா என்னை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஜரியிலேயே வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுத்து முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் த்ரெட்டு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிறேன். த்ரெட்டு வந்து இதே கலரில் 2 நம்ம வச்சு நம்ம த்ரெட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பெல் பிராண்டு, சரிங்களா? ஸோ பெல் பிராண்டு தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ஸோ ஜிவியை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஜரியில் கொடுத்த மாதிரி நம்ம இப்போ த்ரெட்டில் வந்து டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நிறையா பேருக்கு த்ரெட்டு வரவே மாட்டேங்குது மேம், அந்தந்து போகுது, திரிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டபுள் த்ரெட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து மேக்ஸிமம் வந்து திரிஞ்சு தான் வரும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு மெத்தட் கைடன்ஷிப்போடு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, த்ரெட்டில் டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மேபி நல்லா பட்டையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கோட்டிங் கூட கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கொடுக்க வேணாம், சரிங்களா? நான் வந்து இப்போ டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டபுள் கோட்டிங் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து த்ரெட்டு பண்ணும்போது எவ்வளோ அழகாக வருது. ஸோ ஒரு பிசுறு இல்லாமல் வந்து நீட்டாக வருது அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம், ரெகுலர் அட்டென்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக அழகாக இதே மாதிரி கற்றுக்கவும் முடியும், உங்களாலையும் செயல்படுத்த முடியும், சரிங்களா? ஓகே. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. ஓகே. இப்போ நம்ம த்ரெட்டில் வந்து டபுள் கோட்டிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி இந்த த்ரெட்டை வச்சு ஒட்டி எடுக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் தள்ளி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சுகர் பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே, சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அப்படியே உள்ளே வந்து அந்த த்ரெட் ஒர்க் நீங்கள் பண்ணது எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் கரெக்டாக வந்து தள்ளி அழகாக வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 வச்சு அழகாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சுகர் பீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம அழகாக 2 வந்து ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே அழகாக இதே மாதிரி 2 வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். எப்பயுமே வந்து அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நான் மேலே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நல்லா நெருக்கமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செயின் ஸ்டோன் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் வந்து செயின் ஸ்டோன் தான். பட் செயின் ஸ்டோனில் வந்து கோல்டு பேட்டர்ன் உள்ளது. ஸோ கோல்டு கலரில் இருக்கும் இது.
ஸோ உங்களுக்கு கலர் வேரியேஷன்லேயே நிறையா இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலர் அந்த மாதிரி என்ன கலர் இருக்கோ அது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கோல்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வந்து நார்மல் ஸ்டோனை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து இதை நான் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்னில் போட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை விட இதை வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரேட் வேரியேஷன் வந்து கொஞ்சம் கூட, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சோடு வந்து கட் பண்ணிட்டேன் சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதோட நெக் பார்ட்டுங்கிறது நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 2 ஸ்டோன் இருக்குல்ல, இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில இருக்கக்கூடிய பேர் தான் நெக் பார்ட்டு. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ஒரு செயின், கீழே ஒரு செயின், ரைட்டு ஒரு செயின், கீழே ஒரு செயின், தென் லெஃப்ட்டு ஒரு செயின், கீழே ஒரு செயின், ரைட்டு ஒரு செயின், கீழே ஒரு செயின். ஸோ இதே மாதிரி நல்லா நெருக்கமாக இந்த செயின் ஸ்டோனை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் ஒயிட் அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை விட இது வந்து கொஞ்சம் ராயல் லுக் வந்து கொடுக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் இதாகாவது நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அதை விட இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். மைல்டாக இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாகவே அழகாக செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் லைன் எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக சுகர் பீடில் நெக்ஸ்ட் லைன் வந்து 2 வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த செயின் ஸ்டோன் இருக்குல்ல, இதுக்கும் இடையில இந்த கேப்பில் இருக்கக்கூடாது, நல்லா நெருக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும்னா, ஸோ எப்படி மேம் கேப் வராமல் இருக்கிற அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பாருங்கள், குத்தும் போது இப்படி ஸ்ட்ரைட்டாக குத்தக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக குத்தாமல் இப்படி சைடாக இந்த பக்கத்து உள்ளே இந்த செயினுக்கு பக்கத்தில் அப்படி சைடில் குத்தி நீங்கள் இந்த இருக்குல்ல சைடில் அப்படி சைடில் குத்தி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணினா நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த ஒர்க்கு வந்து இப்படி நீங்கள் மடித்தாலுமே கேப் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் ஒவ்வொரு டிப்ஸ்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு குத்தக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக உள்ளே வச்சு குத்தணும். அப்போ தான் வந்து நல்லா நீங்கள் இந்த டிசைனையே நீங்கள் 2 மடித்தாலும் அந்த கேப்புங்கிறது இருக்கவே இருக்காது. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நான் தேர்ட் லைன் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சுகர் பீடை அழகாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, இதை நான் இப்போ எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளவர் டைப்பில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி வந்து பீட்லேயே ஃப்ளவர் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று வச்சு ஸ்டிச்சிங்கு, அதை சுற்றி அப்படியே அழகாக ஃப்ளவர் டைப்பில் நம்ம ரொட்டேஷன் பண்ணி நாட் பண்ணணும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. குட்டி குட்டி ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி இந்த பூட்டா செக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஆரி விங்ஸ் பாலில் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு எப்படி க்ரியேட்டிவாக ப்ளவுஸில் வந்து டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து ஃப்ளவர் போட போகிறேன். அடுத்து இன்னொரு ஃப்ளவர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்குமே வந்து டிஸ்டன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இந்த ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த பாருங்கள், அடுத்த ஃப்ளவர் இந்த மாதிரி நெருக்கமாக அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம அடுத்து 4 நம்பர் பீட்லேயே வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஃபுல் ரொட்டேஷன் பண்ணி நாட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆரி விங்ஸ் பாலில் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 2 மாதம் தான், 2 மாதத்தில் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி ஸோ ப்ளவுஸும் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து போட வச்சுருவோம் சரிங்களா? ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து புக் பண்ணலாம். உங்களோட டிசைன் ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால்
புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் நாங்கள் ரேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி அழகாக இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். நாம் அந்த மட்டும் கவனிங்க. அதாவது நான் எவ்வளோ நெருக்கமாக அழகாக அந்த ஃப்ளவர் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த ஃப்ளவர் ஒன்று வச்சுட்டு நாட் பண்ணுறேன். இப்படி இதே மாதிரி கண்டினியூவாக நான் வந்து ஃப்ளவர் எத்தனை ஃப்ளவர் பண்ண போகிறேன்னா, இது வரைக்கும் தான் பண்ண போகிறேன். அங்கே வரைக்கும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து அது கீழே போயிடும். இது நமக்கு ஷோல்டர் வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டைப்பில் வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சோடு இங்கே பாருங்கள், அதாவது குந்தன் ஸ்டோன். ஸோ குந்தன் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து கொஞ்சோடு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்டிக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கவனிங்க. இந்த 2 ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த 2 ஃப்ளவருக்கு இடையில ஒன்று வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி, இன்னொன்று வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி கண்டிப்பாக வந்து கேப் இருக்கணும். சென்டரில் அந்த நீடில் போகிற அளவுக்கு கேப்பு. அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்டோனு. அடுத்து 2க்கு இடையில இங்கே பாருங்கள், இங்கிட்ட இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அப்புறம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அப்புறம் மேலே ஒன்று, அப்புறம் அடுத்து பாருங்கள் 2க்கும் இடையில. ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, சரியா? அடுத்து 2க்கு இடையில ஒன்று, அடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அடுத்து மேலே ஒன்று. ஸோ இந்த மாதிரி அழகாக அங்கங்கே நம்ம இந்த ஸ்டோனை வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக 4 லேயர்ஸ் வருது. இந்த 4 லேயர்ஸ்க்கு நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கவனிங்க. இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது நல்லா காயணும். ஓகேயா? அதே மாதிரி இப்போ மேலேயும் வந்து ஒரு ஸ்டோன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஸ்டோனை ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டு காயிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கு வந்து கீழே இடம் இருக்கணும், மேலே இடம் இருக்கணும், சைட்லேயும் கேப் இருக்கணும். இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக அலைன்மெண்ட் மட்டும்தான். ஸோ அலைன்மெண்ட் பேஸ் மட்டும் வச்சு தான் அந்த டிசைனை ஆக்சுவலி பண்ண முடியும். அழகாக அந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஒட்டி ஒட்டி எடுத்து அதை தப்பாக அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படியே அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் ஒட்டும் போதே கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேயா? இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ நான் முடிக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டோம். ஸோ இது நல்லா காயணும். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஜரியில் எடுக்கிறேன். இல்லைன்னா பேக்கில் இருந்து கூட எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜரி கோட்டிங்கில் அழகாக வந்து ஷார்ப்னஸோடு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அழகாக பெருசாக வந்து இதை சுற்றி ஒரு லீஃப் டைப்பில் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நல்லா கவனிங்க. இதை கொடுத்துட்டு அதோட நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் அழகாக லீஃப் டைப்பில் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இங்கே குத்தி லாக் பண்ணி தென் வந்து குத்தி ரிவர்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லா ஷார்ப்னஸாக அழகாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இதோட நாட் பண்ணிக்க போகிறேன். நாட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து பேக்கில் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் போடுறேன். பார்த்தீங்களா? குத்தி லாக்கு தென் வந்து ரிவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை சுற்றி அழகாக கீழே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்க டைப்பில் அதாவது இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்ஷனாக நீங்கள் வந்து
அவுட்லைன் வந்து கொடுக்கணும். பிகாஸ் வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் வந்து ரொம்ப 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 முக்கியம். மேபி இதில் நீங்கள் த்ரெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் த்ரெட் பேஸ் வந்து பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான ப்ளவுஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஜர்தோசி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், அதாவது உங்களுடைய ப்ரைஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டிசைன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஷேப்னஸ் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த அதுக்கப்புறம் வந்து நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அவுட்லைன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எதுக்காண்டி இந்த அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன், இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து நம்ம கேப் விட்டு அலைன்மெண்ட்டோடு பண்ணால் தான் வந்து ஒர்க் வந்து பார்க்க வந்து ஒன்று சொன்னாப்பில் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிடணும்னா இது வரைக்கும் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நாட் பண்ணும்போது நல்லா அழுத்தமாக நாட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோடு வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். சுகர் பீட் எங்கே வச்சேன்? ஓகே, இதாக இருக்குது. ஸோ சுகர் பீட்ஸு கொஞ்சோடு வந்து இந்த இதுலேயே வந்து சைடாக கொட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4 நம்பர் பீடு, தென் வந்து ஒரு 3 சுகர் பீட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட ஷார்ப்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதோட ஷார்ப்னஸில் குத்தி ஃபஸ்ட்டு 3 சுகர் பீட் வச்சு ஒரு செயின், அப்புறம் ஒரு 4 நம்பர் பீடை வச்சு ஒரு நாட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அடுத்து ஒரு 4 நம்பர் பீட், தென் வந்து 3 சுகர் பீட் எடுத்தாச்சா? ஸோ இந்த இடத்துல ஷார்ப்னஸில் குத்திட்டு 3 சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு வச்சுட்டு ஒரு நாட். அடுத்து மறுபடியும் ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம வரிசையாக எல்லா இதுலேயும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேக்லேயுமே அதே மாதிரி தான். இப்போ நான் எப்படி அலைன்மெண்ட்டாக இப்போ நான் கொண்டு போகிறேனோ சேம் பேட்டர்ன் படி நீங்கள் வந்து பின்னாடி அலைன்மெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா அழகாக வந்து இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வந்து பார்க்க வந்து இந்த டிசைன் பார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐயோ என்னமோ பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சுத்தமாக வந்து புரியவே புரியாது. அதுலேயும் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி அலைன்மெண்ட்டாக பண்ணுறதுங்கிற விஷயங்கள் வந்து தெரியாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தெரிஞ்சுருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டோம். ஸோ பேலன்ஸ் இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ 1 2 பேக்கில் 1 2 1 2 அதுக்கு பின்னாடி 1 அடுத்து இன்னும் அடுத்து 1 2 1 அதுக்கு பேக்கில் 1. ஸோ இந்த மாதிரி அழகாக ஃபேப்ரிக் க்ளூவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அயன் ஸ்டோன் கொடுக்குறதா இருந்தால் அயன் ஸ்டோன் கொடுங்க, இல்லை நார்மல் ஸ்டோன் கொடுக்குறதா இருந்தால் நார்மல் ஸ்டோன் கொடுக்கலாம், இல்லை சக்கரி கொடுக்குறதா இருந்தால் சக்கரி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கொடுக்குறதா நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த டிசைனை வேறு எப்படிலாம் வந்து ஹைலைட் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நான் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து இப்போ முடிச்சுக்கிறேன். இதே பேட்டர்ன் படி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எப்பயுமே ஃப்ரண்ட் கிளியராக நடத்திடுவேன். அதுக்கப்புறம் வந்து பேக் வியூ வந்து எப்பயுமே உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறோமாங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அலைன்மெண்ட்டாக வச்சு முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு அருமையான லென்த்தி பார்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம பேக் வியூ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த மறக்காமல் அந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஜர்தோசி வந்து இல்லைனா வந்து அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் பீடு இந்த மாதிரிலாம் கொடுத்தா வந்து இன்னமும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ சக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அயன் ஸ்டோன் யூஸ் பண்ணால் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இல்லை மேம் ஃப்ரெண்ட்ஸ் நாட் யூஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வேரியேஷனை வந்து டிபெண்ட் பண்ணி தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம்.
ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண கிராண்ட் பார்டர் ஒர்க் வந்து இப்போ வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாவ் செம்மையாக நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா லாங் வியூவில் காமிக்கிறேன். ஸோ இதோட லுக் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் போது இதை விட ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக நெருக்கமாக நம்ம வந்து பண்ணால் தான் வந்து இந்த டிசைன் வந்து இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குமே வந்து இந்த மாதிரி சூப்பர் டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடு வச்சு சுற்றி சுகர் பீடில் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அங்கேயே வந்து பூட்டாஸ் காண்டி. ஸோ பூட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெவியான ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஸோ மேபி வந்துட்டு இதை உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் த்ரெட் கோட்டிங் கூட வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து அவங்க கோல்டன் பேட்டர்னில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஜரி கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னமும் வந்து ரேட் காஸ்ட்லியாக நல்லா ஹெவியாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜர்தோசி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. Bye bye.